அனைவருக்கும் வணக்கம். இது இந்த தங்க முட்டை அப்படிங்கிற சேனல்ல என்ன பண்றோம்னா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மிகப்பெரிய அறிஞர்கள் சொன்ன பழமொழிகள், நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட விழியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணாக்கா, வாழ்க்கையில நெறைய வெற்றி பெறலாம். அந்த விஷயம் அவங்க சொன்ன விஷயங்கள பின்பற்றும்போது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு மனிதனுக்கும் இது ஒரு தூண்டுகோலா அமையணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும், தூண்டுகோலா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வெளிக்கொணர்வதற்காக இந்த சேனல உருவாக்கியிருக்கோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வில் வளம் பெற வாழ்த்துக்கள். இப்ப வந்து திரிகடகத்துல ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. இது தங்க முட்டை. நம்மளோட முதல் முட்டை கோல்டன் எக் அதாவது தங்க முட்டையோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து இந்த முதல் முட்டையா எத போடுதுன்னா, திரிகடகத்துல உள்ள இந்த பாட்ட. இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் வந்து நல்லா இதா இருக்கும். திரிகடகத்துல என்ன பாட்டுல என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். "தன்னை வியந்து தருக்களும் தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும் முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை." ஒருவனுடைய செல்வ நிலை குறைந்து போவதற்கு அடிப்படை காரணமாக அமைகின்ற 3 விடயங்களை இந்த திரிகடுகம் கூறுகிறது. "தன்னை வியந்து தருக்களும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும், முன்னிய பல்பொருள் வெகுஞ்சிறுமியும் மூன்றும் செல்வம் உடைக்கும் படை." தன்னை வியந்து தருக்களும்னா, தன்னை வியந்து பேசுறது, தற்பெருமை அடிச்சுக்கிறது, தன்னை வியந்து பேசுறது. 2வது கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம கோவப்படுறது. 3வது கண்ணு முன்னாடி தோன்ற அனைத்து பொருட்களையும் வாங்கணும்னு தோன்றது. இது 3ம் செல்வம் உடைக்கும் படை. இத 3 அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல செல்வத்த சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது செல்வம் உடைக்கும் படை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் செல்வம் உடைக்கும் முப்படைகளா வச்சுக்கங்க. தற்பெருமை பேசுதல் தரைப்படை, அடக்கமின்றி கோவம் கொள்ளுதல் ஒரு கடற்படை போன்றது, கண்ட பொருட்களையும் வாங்குதல் விமானப்படை போன்றது. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனின் செல்வத்தை உடைக்கும் முப்படைகள். தற்பெருமை பேசுதல், அடக்கமின்றி கோபம் கொள்ளுதல், கண்ட பொருட்களை வாங்குதல். இந்த 3ஐயும் நீங்க அவாய்ட் பண்ணும்போது, உங்க வாழ்க்கையில தேவையில்லாத கண்ட பொருட்களை வாங்க, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது. இந்த 3ஐயும் நீங்க வாழ்க்கையில அவாய்ட் பண்ணும் பொழுது, உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். நம்ம தங்க முட்டை 1 வந்து முட்டை போட்டுட்டு. இப்போ வந்து திரிகடகத்துல என்ன பாட்டு சொல்லுது? "தன்னை வியந்து தருக்களும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும்." தன்னை வியந்து தருக்களும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும். முன்னிய வெகு வெகு பல்பொருள் வெகும் சிறுமையும். முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும். இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. தன்னை வியந்து பேசுதல், தற்பெருமை பேசுதல். 2வது அடக்கமின்றி கோபம் கொள்ளுதல். 3வது 3வது கண்ணுக்கு முன்னாடி காணப்பட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி சேர்ப்பது என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது. இது 3 நம்முடைய செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்யக்கூடியது. அதனால இத 3ஐயும் நீங்க அவாய்ட் பண்ணும்போது, செல்வம் உங்கள தேடி வரும். அதாவது தன்னை வியந்து தருக்களும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்களும், முன்னிய பல்பொருள் வெகுஞ்சிறுமையும், இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. இத 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல பல வெற்றிகள பெறுங்க. வாழ்த்துக்கள்.